வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் மற்றும் புதுவை வந்திருக்கிறார். நேற்று புதுச்சேரியில் நடந்த ரோட் ஷோவில் பார்த்தோம்னால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோ நடத்தினார். அதன் பிறகு தற்பொழுது சென்னை வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஒரு அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். வேட்பாளர் அறிவிப்பில் சிலர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, எல் முருகன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோவை வடக்கு தொகுதியும், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர் தொகுதியும், நயினார் நாகேந்திரனுக்கு சாத்தூர் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் விரும்பிய தொகுதி சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையம். ஆனால் 2 தொகுதிகளையும் தருவதற்கு அதிமுக தலைமையிலான அணி தயாராக இல்லை. இந்த சூழலில் கோவை வடக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் பணிகளை துவங்கி நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜகவினர் பார்த்தோமெனால் கோஷ்டி பூசலில் ஈடுபடுவதாகவும் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்றும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்று அவர் மயிலாப்பூரில் ரோட் ஷோ நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணித்திருக்கிறார். அதற்கு பதிலாக தற்பொழுது ஆலோசனை மட்டுமே அவர் மேற்கொண்டு வருகிறார். அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போன்று இதுபோன்ற தலைவர்கள் உங்களுக்குள்ளேயே அளித்துக் கொண்டிருந்தால் வரக்கூடிய தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாது என்றும், அதனால் போதிய வெற்றியை பெறுவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு இதில் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரும் இந்த ஆலோசனையில் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தமிழகம் முழுவதும் பாஜகவின் வேட்பாளர்களை ஆதரித்து நான் பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை வரக்கூடிய தேர்தலுக்கு பின்பு ஒரு முக்கிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் என்ற உறுதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுமாறு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட அவர் ஆர்வம் காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலோசனை கூட்டங்களை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி புறப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவர் வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் தமிழகத்தில் ஒரு முழு நேர பிரச்சாரத்தை அவர் துவங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் பார்த்தோம்னால் ராமநாதபுரம் அல்லது திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு பாஜகவினர் தற்பொழுது திட்டமிட்டு வருகிறார்கள்.